வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க, அடுத்தடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னா அவங்க எந்த இடத்துல வந்து கிடக்குறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் அனாலிசிஸ். டக்குன்னு லேடிஸ் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்கன்னொடனே முதல்ல வந்து அவளை அடிக்கணும் அப்படின்னா மென்டலி அவங்க எங்கே வீக்காக இருப்பாங்கன்னா அது கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நிறையா இருக்கும். ஸோ அதையும் வந்து எதுவுமே என்ன பண்ணாலும் சரி, அதுவும் வந்து நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறப்பே அது நடக்கும், இல்லாதப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவாக நடக்கும். அது அந்த மாதிரி நிறையா அதுவுமே ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அவர் நம்ம என்ன எனர்ஜி லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. மேக்னெட், அதாவது இது எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு மேக்னெட் மாதிரி. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மேக்னெட் எடுத்துக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு பின் வைப்பீங்க, இங்கே வைக்கணும், இங்கே பின் வச்சா டக்குன்னு எடுக்கணும். அதோட மேக்னெட்டிக் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இவ்வளோ தான், இந்த கேப் தான், இந்த மேக்னெட்னா இவ்வளோ தான். இதே நீங்கள் ஒரு பெரிய சைஸ் மேக்னெட் வைக்கிறீங்க, அப்போ அவ்வளோ தூரத்தில் ஒரு பின்னோ ஒரு ஏதோ வச்சாலும் டக்குன்னு வந்துடும். அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப பெருசு. ஓகேவா? அதனுடைய வேலை என்ன, அதை இரும்பு வச்சா எடுத்துக்கிறது அதனோட தன்மை. அப்போது நாம் என்ன மேக்னெட்டாக இருக்கோம், எவ்வளோ பெரிய மேக்னெட்டாக இருக்கும். நீ சந்தோஷமான மேக்னெட்டா, நீ ஒரு மணி மேக்னெட்டாக இருக்கியா, பீப்புள் மேக்னெட்டாக இருக்கியா, இல்லை பிரச்சனை மேக்னெட்டாக இருக்கியா அப்படிங்கிறது அது எந்த சைஸ் மேக்னெட். அதுலேயுமே வேலைக்கு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, அது இருக்குது, இது இருக்குது, மாமியார் திட்டா விடல, புருஷன் விடல, பையன் விடல, அது இருக்குது, இந்த வேலை இருக்குது, குழந்தைய பார்த்து எனக்கு எப்படி நான் வருது, எனக்கு நான் ஃபினான்ஸ் பிரச்சனை, நாம் திங்கிங் ஃபுல்லாக அதை ரிலேட்டடாகவே இருக்கும். அப்போ அந்த மேக்னெட் சைஸ், அந்த பிரச்சனையோட மேக்னெட் சைஸ் வெப்சைட்டே இருக்கும். திரும்ப 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 நாம் அதை தான் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது இதனால எனக்கு இது வந்துருச்சு, இது கிடச்சிருச்சு, நான் அதை பண்ணிட்டேன், இது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு இன்றைக்கி நான் இன்னும் ஒரு ஸ்டெப்பாவது நான் எடுத்து வச்சேன்னா, நான் இதை நான் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் அதுக்காக இன்றைக்கி என்ன ஒரு வேலை பண்ணேன், சின்னதாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. அதுக்காக நம்ம திரும்ப 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 அந்த கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ரீச் பண்ணிடலாம். அப்போ அதுக்குண்டான வேலையை நான் அந்த எனர்ஜி லெவலில் நான் என்ன கேட்குறேன், நான் என்னவா இருக்கணும், அதுவாகவே நான் மாறி அந்த பெரிய மேக்னெட்டாக, அந்த மணி மேக்னெட்டை நான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னா அந்த மணி மேக்னெட்டாக நான் அந்த அவ்வளோ பெரிய மேக்னெட்டாக இருக்கேன். என்னோட சர்க்கிள் பெருசாகிட்டே இருக்குது. அதே மாதிரி நிறைய அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து நம்ம அதை ஏமாற்றி அந்த பணம் பறிக்கிறது, அது மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன், அது அது தெரியாமல் ஏமாந்த காலங்களில் இருக்குது. ஏன் எனக்கு இது நடக்குது, நான் கேட்கவே இல்லையே, நான் சக்ஸஸ் ஆகணும் தானே நான் வரேன், நான் உண்மையானே போராடுறேன், எனக்கு ஏன் இது நடக்குது அப்படிங்கிற அந்த கொஸ்டின். யாருமே நான் ஃபெயிலியர் ஆகணும், தோற்று போகணும், ஏமாந்து போகணும் யாருமே நினைக்கிறது கிடையாது. அப்போ ஏன் எனக்கு இது நடக்குது, எதனால் நான் ஏன் இது பண்ணுறேன் அப்படின்னு நான் என்னோட மென்டாலிட்டி கேட்குறேன். அது சொல்கிறது, இந்த ரூம்குள்ளே வர்றோம், எல்லாம் நைட் டைமு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கு, டார்க்காக இருக்குது. வந்து லைட்டு போடுறோம், வெளிச்சம் வந்துருச்சு. டார்க்னஸ் அது வரைக்கும் அங்கே தான் இருக்குது. இது எங்கே போச்சது, வெளிச்சம் வந்துச்சு, இருட்டு போச்சு. அப்போது நீங்கள் என்னவா இருக்கீங்க, நீங்கள் வந்து லைட்டாக இருக்கீங்க இல்லை நீங்கள் டார்க்காக இருக்கீங்க. அந்த பிரச்சனையை வந்து கொண்டு வருது நீங்கள் தான். ஒவ்வொருத்தருமே உங்களுக்குள்ள அந்த பிரச்சனை புரியல. அதாவது நம்ம கேட்கறது இல்லை, ஆனால் அது வருது. ஏன் வருதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே 90% மார்னிங் மார்னிங் எந்திரிக்கும், ஒரு ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணிங்களா இருக்கும், பண்ணிட்டு இருக்கிறவங்க சொல்கிறேன். ஒரு யோகா, தியானமோ, ஒரு மெடிடேஷனோ, என்னென்ன அஃபர்மேஷன், எனிதிங் நிறைய ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்காக பண்ணுறீங்க? பேசிக்கலி சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்காக. அப்போ சார்ஜ் ஏற்றிக்கிட்டீங்க, நீங்கள் பாசிட்டிவ் ஆகிட்டீங்க, மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் நடக்காம இருக்கா? ஏன் நடக்குது? இது நான் கிளியராக நான் சொல்லுவேன். கரெக்டு தான், எனர்ஜி லெவல் குறையுது. எப்படி குறையுது? ஏன்னா நீங்கள் ஏற்றிட்டு இருக்கீங்க, எக்ஸ்டர்னல் இன்புட்ஸை நம்ம உள்ள எடுத்துக்கிறது தான். அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயமும் இந்த உலகமும் கம்ப்ளீட் வந்து வெளியே நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ ரூமுக்குள்ளே நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ரூம் விட்டு வெளியே வாங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்தோடனே குழந்தை பரபரப்பாக எழுப்பு, எந்திரி, அந்த சமையலுக்கு குக்கர் ஆஃப் பண்ணுங்க, மிக்சியோட ஆஃப் பண்ணுங்க, நீ எந்திரிச்சியா, சாப்பிட்டியா, அடுத்த செகண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. ஃபாஸ்ட்டாக ஓடுறோமா, சண்டை போடுறோம், குழந்தைக்குள்ள அதாவது புருஷன்கிட்ட சண்டை போடுறோம். அப்போ அந்த டோட்டலாக முதல் கரெக்டாக ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ அது ரிலேட்டடாக தான் அந்த கோவம், டென்ஷன், பரபரப்பு அதுக்கு உண்டான. அதை முடிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம சார்ஜ் ஏற்றுனதுல வெளியோட சார்ஜ். அந்த இடத்துல நான் ஒன்னே ஒன்று சொல்ல நினைக்கிறேன், அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து அந்த ஆளுமை நம்ம கையில் தான் இருக்கு. கண்டிப்பாக அந்த நீங்கள் சொல்கிற சிச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுறோம் தான். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஒரு இன்லாஸோ நம்ம ஹஸ்பண்டோ நம்ம பெற்றோர்களோ யாராவது வந்தாலும் நிற்போம். அதை வந்து நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணி போகணும் கிடையாது, அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறதுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்றதை திருப்பி திருப்பி நம்ம ரீவைண்ட் பண்ணி பண்ணி செத்து போனவனை எழுப்பி நீ ஏன்னா இன்னைக்கு எழுப்பி நீங்க கூப்பிட்டு பேசிட்டு அதை பண்ணக்கூடாது. நிறைய பிரச்சனை அதோட விட்டுட்டா கூட பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் பாசிட்டிவா தான் இருக்கேன், ஏன் நடக்குது? ஆனால் என்ன ரீசன், செத்து போனவங்க எழுப்பி எழுப்பி அவங்க பேசுறதுனால தான் அந்த நெகட்டிவ் வந்து நமக்கு நடக்குது. அது நடக்கிறதுக்கு அவங்க தான் ஒரு ரீசன். நான் யோசிக்கிறேன், நான் கேட்கவே இல்லையே, எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாம தான் அதை கேட்டுருக்கோம்.
அந்த பிரச்சனைக்கு அந்த நெகட்டிவா நம்ம முதல்ல மாறதும், அந்த நெகட்டிவ் எனர்ஜியில வீட்டுக்குள்ளேயே முதல்ல இருக்கு. அதை தாண்டி நம்ம ரெடி ஆகிட்டு வெளியே போறோமா, நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸ், அந்த ஒரு ஸ்டாஃபா இருக்கலாம், கஸ்டமரா இருக்கலாம், வந்தவொடனே கடுப்பேற்றுவாங்க. அப்போ அங்கே அங்கேயே பிபி ஏறிடும். வந்து வாட்சர் வரும் போது கஸ்டமர் மாமியார் வந்து ஃபுல் ஆஃப் நெகட்டிவ். பட் ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன பண்றேன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு நான் இதை பத்தி நினைக்கிறது இல்ல. நிறைய விஷயம் அவங்களால எனக்கு நடக்கல, ஆனா ஏன் நடக்கல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு விட்டுட்டு எப்படி அது நடக்கலாம்னு யோசிக்கிறப்பவே பார்த்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாமே சொல்ற எக்ஸ்கியூஸ், ஏன் தான் வீட்டில் வந்து சுச்சுவேஷன், மாமியார் ஒத்துக்கல, விடல, இல்லை சண்டை போடுறாங்க, இல்லை புருஷன் லவ் பண்ணல, ஏதோ ஒன்று ஒரு எக்ஸ்கியூஸ் தான் சொல்றோமே தவிர, பட் அதுக்கு சொல்யூஷனும் அதுல இருந்து நம்ம எப்படி வரது நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நாம வந்து அதை கம்ஃபர்ட்டா அதை எடுத்துக்கிட்டு நான் பண்ண வேண்டிய சக்சஸா பண்ணாம இருக்கிறதுக்கு நான் அதை கம்ஃபர்ட்டா எடுத்துக்கிறேன். காரணம் சொல்லி நான் கம்ஃபர்ட்டா நான் அதுக்குள்ளே இருக்கேன். ஆக்சுவலி அது ஒரு எஸ்கேபிசம். ஓகேவா? அப்போ நான் அதுல இருந்து எப்படி வரணும், அதுல இருந்து நான் தாண்டி நான் ஜெயிச்சு வரணும். சரி, நான் இப்பதான் தெரிஞ்சு போச்சு எனக்கு, இதுல இருந்து வந்தா நான் வந்துடலாம். அப்ப நான் அதை எப்படி ஓவர் கம் பண்றது? அவங்க இடத்துல இருந்து போய் பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏன் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க? இப்போ கீழே வந்து இது தெரிஞ்சுக்கணும், 6 போட்டிருக்கு, அந்த இருந்து அவங்க பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு 9, எனக்கு 6 இருக்கு. அப்ப நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன் 6 தான், இதை அவங்க 9ன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் சரிதான், நானும் சரிதான். ஒரு செகண்ட் நான் அந்த சைட் போய் நின்று பார்த்துட்டு அவங்க அப்போ இவங்களுக்கு 9 தான் தெரியுது போல இருக்கு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். அவங்க என்கிட்ட என் சைடு வந்து நின்று பார்க்கல, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த நாலேஜ் இல்லை, அவங்க அவ்வளவுதான். எனக்கு என் சைடு வந்து நின்று பார்த்தா அவங்க 6 எல்லாம் பாக்குற பொறுமையோ அறிவோ எதுவுமே இல்லை. அவங்க வந்து இந்த பக்கம் வரவே இல்லை. எனக்கு அந்த நாலேஜ் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு செகண்ட் அந்த சைட் பார்த்துட்டு அது 9 அவங்க கண்டு 9 தெரியுது, அவங்க கரெக்ட் தான் அப்படிங்கறத நாம இன்னைக்கு அதை ரியலைஸ் பண்ணி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அன்னைக்கு வந்து நாம இதுல இருந்து வெளியே போறோம். ஸோ அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அதை இன்னொருத்தரோட இடத்துல பார்த்து முதல்ல ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே நீ சரிதான், நீ ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா கரெக்ட் தான், நீங்க சொல்றது சரிதாங்க, அதை முதல்ல டிக்ளேர் பண்ணிருந்தீங்க. எனக்கு எந்த இடமா யாரா இருந்தாலும் சரி, நீ கரெக்ட் தான், 100% நீங்க சொல்றது கரெக்ட் தான், நானா அவங்க இருந்தாலும் உங்க இடத்துல இருந்தா நானும் இதெல்லாம் பண்ணுவேன். அதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாலே அந்த முதல்ல மைண்ட் வந்து செட்டில் டவுன் ஆயிடும், கூல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட விளக்கத்தையும் நீங்க இதை பண்ணீங்க எதனால ஏன் அப்படிங்கறத விளக்கத்தை கொடுத்தா அவங்க வந்து யோசிப்பாங்க. உடனே ஒத்துக்காட்டியும் ரியலைஸாவது பண்ணுவாங்க. நீங்க எடுத்த உடனே இல்லை நான் தான் சரி, நான் பண்ணதான், நான் இதுக்காக பண்ணேன், இது அந்த நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா ஒரு ட்ராப் கூட அவங்களுக்குள்ள இறங்கவே இறங்க, நான் சரிங்கிறதே தான் இருப்பாங்க. ஸோ அதை இன்னொரு இடத்துல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம், எனிதிங் சால்வ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராக்டிசஸும் காலையில் நம்ம எந்திரிச்சு ப்ராக்டிஸும் இந்த டெய்லி நம்ம சந்திக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் அதை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக கம்பல்சரி அந்த ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணணும். இன்னொன்று இதை தாண்டி கன்க்ளூஷனாக நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே சாக்ரிஃபைஸ் செய்யுது. சின்னதுல இருந்து அப்பா அம்மாக்காக அவங்க சொல்ற பேசிக்கிட்டு அவங்க என்ன அவங்களோட இஷ்டத்துக்கும் அடுத்தது கல்யாணம்னா புருஷன், குழந்தைங்க, மாமனார், மாமியார், அவங்களுக்காகவே நம்ம லைஃப் கம்ப்ளீட் நம்ம வந்து அப்படியே தான் போயிடுது. ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது நான் எனக்காக இந்த நாளில் எந்த இடத்துல வாழ்ந்துருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி, அது ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம், ஒரு டான்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், டிராயிங், எனிதிங். நான் அந்த 1 மணி நேரத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தேன்னா என்னுடைய மீ டைம் சொன்னோம் இல்லையா, மீ டைம் யாராவது நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நான் சந்தோஷமா இருந்தேன்னா சத்தியமாக யாருமே இருக்க முடியாது. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஏன் எனக்காக என்னுடைய 1 மணி நேரம் கூட எனக்கு இல்லையா? ஆனால் இல்லை, அப்படியே மிஞ்சி போனால் இருக்கணும். அதுவே கிடைக்கிறது இல்லை இல்லையா? அது மாதிரி அந்த நாம நமக்காக வாழ ஆரம்பிக்கணும். அதுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுங்க மறந்துடுங்க அப்படிங்கிறது கிடையாது. நிறைய நேரம் இருக்கு, நமக்கு இருக்கிற நேரத்தை நம்ம ரியலைஸ் பண்ணி சாதிக்கிறது, ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஓட்டத்திலேயே சைடில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் சின்ன சின்ன சந்தோஷத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் போகணும். சக்ஸஸ் பண்ணிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் வயசு, இந்த வயசில் ஓடனாலாம், இந்த வயசில் சம்பாதிச்சாலாம் அப்படின்னு நமக்கு என்றைக்குமே நமக்கு பத்தாது. இவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. அடுத்த தேவைகள், அடுத்தடுத்த டார்கெட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ என்னைக்கு நான் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். அப்போது லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டே, அப்போ என்ஜாய் பண்ணுறப்பனா நம்மளோட எனர்ஜி நீ என்னைக்கு என்ஜாய் பண்ணுறோம் அன்றைக்கி தான் நம்ம எனர்ஜி லெவலில் அந்த பாசிட்டிவாக மாறும். நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம்னா நீ எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வா, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா, ஏன் சொல்கிறோம், அப்போ அந்த எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு இதுதான் அதையே நம்ம ரெகுலராகவே பண்ணலாமே. டிப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் தான் போய் நான் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரணும் இல்லை, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதில் நான் என்னால் ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். ஒரு போக்கில் நான் இதை என்ஜாய் பண்ண முடியும். எத்தனை பேர் வந்து தான் சொல்லுவாங்க, நீ ஆகாயத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, கையை பார்த்துருக்கியா, ஃபீல் பண்ணிருக்கியா, ரசிச்சிருக்கியா? ஒரு விஷயம் வந்து இருக்கிறப்ப அதோட வேல்யூ நமக்கு தெரியாது, அது இல்லாதப்போ தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த 2 வீலர் எனக்கு பர்மிஷன் இல்லாத நான் நான் 2 வீலர் ஓட்டினப்போ இன்னைக்கு வரைக்கும் சரி, ஏன்னா டிபெண்ட் ஒவ்வொன்றுக்குமே நம்ம யாரையாவது வந்து அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போகணும், கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்து நாமளே வந்து நான் நினைச்சா இன்னைக்கு வேணா என்ன வேணா நான் வாங்க முடியும், இங்க வேணா போக முடியும், இப்ப நினைச்சா நான் போய் நான் இது வேணா எங்க வேணா போயிட்டேன். அப்போ அதை நினைச்சு நீங்க போறப்போ நீங்க ஒட்டரையில வண்டி ஓட்டு போக அவ்வளோ ஹாப்பியா இருக்கும்.
இன்னொரு டிபெண்ட் பண்ணி எதிர்பார்த்துட்டு ஒரு ஓரா புக் பண்ணவும் வராது, நம்ம நேரம் கிடைக்காது. ஓகேவா? அது அந்த மாதிரி அதை நாம இன்னொரு 1/2 மணி நேரம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் நமக்கு தோணும். அப்போ அவங்களுக்காக நம்ம ஓடணும், மனசுக்குள்ள நமக்கு இங்கே இருக்கும். ஸோ நான் எனக்காக நம்மளை யாருக்கும் புரிஞ்சுக்க ஆளே இல்லையா, அவங்கவுங்க ரிசர்ச் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்குன்னு யாரு, நம்ம புரிஞ்சுக்க யார் இருக்கா, அந்த மாதிரி அந்த நிறைய வந்து செல்ஃப் சிம்பத்தி நிறைய வரும். அதுவே ஒரு நெகட்டிவ் டிப்ரெஷன். சின்ன சின்ன விஷயத்தை கொண்டாடுங்க, கிடைச்சது நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கு நமக்கு. அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருமே வந்து இது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கடவுள் வந்து நிறைய ஒரு குழந்தை எனக்கு வீட்டில் குழந்தை இருக்கு. ஹஸ்பண்ட் அப்பா வந்து ஊருக்கு போயிட்டு வராரு, ஒரு டாய் ஏதாவது வாங்கிட்டு வராங்க. ஊரில் அந்த டாய் வாங்கலை, அந்த எங்கே ஃபாரினுக்கு போயிருக்கலாம், இல்லை வெளியே போயிருக்கலாம், மறந்து போச்சு, இல்லை நேரம் கிடைக்கல. ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த குழந்தை எதிர்பார்த்துருக்கோம், அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவார், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஊரில் வந்து இறங்கியாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையாவது ஏதாவது 10 ரூபா கம்மியாவது பார்க்குற சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்கறதுனா எல்லாருமே நம்ம ஒரு வாங்கி வந்து குழந்தைங்களுக்கோ பெரியவங்களா இருக்கா யாருக்கும் அந்த சந்தோஷத்தை பார்க்கறதா அதுக்கு இது கொடுக்குறோம். அந்த குழந்தை அதை வாங்கி பார்த்த உடனே சந்தோஷமா விளையாண்டுச்சுன்னா ஓகே, மறக்காம அப்போ அதை பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாவது நம்ம ஊரையாவது எதையோ வாங்கிடுது. அதை பார்த்தோன்னே இந்த போய் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், எங்கள் தாத்தா இம்போர்ட்டட் டாய் வாங்கிட்டு வந்தாரு, நீ இதை 10 ரூபா டாய் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு போய் கேட்குது. 2வது தடவை மறுபடியும் வாங்கிட்டு வந்தாரு, மறுபடியும் கேட்குது. 3வது தடவை அப்பா வாங்கிட்டு வருவாரா, எடுப்பாரு, வாங்கலாம், வாங்கிட்டு போகலாம், குழந்தை ஆசனம் வேணாம், இது வேஸ்ட்டு தான், எப்படினாலும் தூக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு பண்ணுறாரு. இதுதான் வந்து கடவுள் நமக்கு பண்ணியிருக்காரு, நாம் இதை தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய கிஃப்ட் கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. மற்றவங்களை நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கிஃப்டட், எவ்வளோ பிளஸ்டு, நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை என்னைக்காவது நம்ம கொண்டாடி இருக்கோமா, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கோமா, கிராட்டிடியூட் சொல்லியிருக்கோமா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ கடவுளுக்கோ, நான் இவ்வளோ பெஸ்ட்டு, இவ்வளோ நிறைய விஷயம் கிடைக்காததுன்னு நம்ம அதை சொல்லாமல் ப்ளேம் பண்ணாமல் கடவுள்கிட்ட கிடைச்ச இவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு கடவுள் அதை நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம்னா கடவுள் வந்து 10 ரூபா பொருளுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, இவனுக்கு வந்து நல்லதாக வாங்கிட்டு போகலாம், என்ன கொஞ்சம் பெருசாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு கடவுள் பெருசாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கிராட்டிடியூட், அந்த கிரேட்ஃபுல்னஸ், அந்த நிறைய கிரேட் 100% இது வந்து கிராட்டிடியூடு வந்து ரொம்ப நமக்கு அபண்டன்ஸாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி, தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் நன்றி உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம். ஸோ அதை சும்மா இப்படி எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது வேற. பட் அந்த கிராட்டிடியூடுங்கிறது நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப 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 வந்து அபண்டன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் லைஃப்ல ஹோப் கொடுக்கறதே கிராட்டிடியூட் தான். நாம எதுவுமே இல்லைன்றப்ப வந்து இது வரைக்கும் அட்லீஸ்ட் இதான் நமக்கு இருக்குதேன்ற ஃபீலிங் தான் நம்மளை கொண்டே போகும். ஸோ நம்மளுடைய அந்த குஷி ஹோப் அப்படின்றதே கிராட்டிடியூட். இன்னொன்று இது எல்லாமே நம்ம பண்ணணும்னா நம்ம ஹெல்த் நல்லா வச்சுக்கணும்.